ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासति गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்கத்தில் வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்கு வேண்டி பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. பகவத்கீதை இன்னைக்கு படித்த ஸ்லோகம் 10வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாஷ்யாம் ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. இது வந்து பகவான் சொல்றார் அர்ஜுனிட்டு. தேசாமேவானுகம் பார்த்தம்னா நம்ம இதயத்திலே கடவுள் வந்து பரமாத்ம ரூபத்தில் இருக்கார். எல்லா ஜீவன்களுடைய இதயத்திலையும், மனுஷங்கள் மட்டும் இல்ல, எல்லா ஜீவன்கள் இதயத்திலும் கிருஷ்ணர் வந்து பரமாத்மா ரூபத்தில் இருக்கார். தேசான் ஏவா அனுகம் பார்த்த அகம் அஜ்ஞானஜம் தமக. நம்ம இதயத்திலே பகவான் பரமாத்மா இருந்துட்டு என்ன பண்றாரு, நம்மளை அறியாம இருந்து விடுவிக்கிறார். நாஷ்யா ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. இப்ப இங்க வந்து ஒரு விளக்கு பொருத்தி வச்சிருக்காங்க. இந்த லைட் ஆன் பண்ண உடனே இம்மிடியட்டா டார்க்னஸ் போயிடுது இல்லையா? லைட் ஆன் பண்ண உடனே விளக்கு பொருத்தின உடனே இருள் மறைஞ்சிருது. லைட் ஆன் பண்ண உடனே இம்மிடியட்டா டார்க்னஸ் போயிடும். அது மாதிரி எங்க நாலேஜ் இருக்கோ அங்க இக்னோரன்ஸ் இருக்காது. ஞானம் இருக்கக்கூடிய இடத்துல அறியாம இருக்காது. இப்ப ஞானம் எங்க கிடைக்கும்? ஏதாவது சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குமா? ஏதாவது மால்ல, சூப்பர் மார்க்கெட்ல, பஜார்ல எல்லாம் கிடைக்காது. ஞானம் வந்து ஞானம் வேணுமே. ஏன் குழந்தைகளை ஸ்கூலுக்கு சேர்க்கிறாங்க? நாலேஜ் வேணும் இல்லையா? எது சரி எது தப்பு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஸ்கூல்ல சேர்க்கிறது இல்ல, குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அதனாலதான் ஸ்கூலுக்கு வந்து வித்யாலயான்னு பேர். நிறைய வித்யாலயா இருக்கும். கேந்திரிய வித்யாலயா, ஹிந்து வித்யாலயா, ராமகிருஷ்ண வித்யாலயா, வித்யா ஆலயா. அந்த இடம் வந்து நாலேஜ் கொடுக்கிற இடம். பட் எது நாலேஜ்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாலேஜ்னா என்ன? பகவான் என்ன நாலேஜ் சொல்றாரு? நாலேஜ்னா என்ன? இப்ப அறிவுன்னா என்னது? நாலேஜ்னா அறிவு, ஞானம். அறிவுன்னா என்னது? நம்மளை பார்த்து யாராவது உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா எப்படி இருக்கும்? என்ன இப்ப உங்களை நான் இங்க வந்திருக்கீங்க, நீங்க உங்க பேரு விக்னேஷ். விக்னேஷ் ஐயா உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா முதல்ல உங்களுக்கு இருக்கா நீங்க கேட்பீங்க இல்லையா? இல்லையா? அப்ப அறிவை நம்ம பார்த்திருக்கோமா? அப்புறம் எப்படி சொல்ற அறிவு இருக்குன்னு? இங்க யாராவது அறிவு பார்த்திருக்கீங்களா? ஏதாவது செல்ஃபி எடுத்து வச்சிருக்கீங்களா? என்ன யாராவது அறிவை செல்ஃபி எடுத்து வச்சுதான் எனக்கு காமிங்க, நானும் பார்த்துடுறேன் இல்லையா? நம்ம யாராவது அறிவு பார்த்திருக்கிறோமா? அப்புறம் எப்படி சொல்ற அறிவு இருக்குன்னு? எப்படி சொல்றீங்க? உங்க பேர் மறந்துட்டேன். சஞ்சீவ் எப்படி சொல்றீங்க எனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு? ஏன்னா நான் மட்டும் பேசினா போர் அடிக்கும், தூக்கம் வரும். எல்லாம் ஒரு கம்யூனிகேஷனா தான் நல்லா இருக்கும், ஒரு இன்டராக்ஷன் தான் நல்லா இருக்கும். உங்களுக்குள்ள அப்படியே ஒரு பரிமாற்றம், பரிவர்த்தனை. சரி சரி, இப்ப இங்க இருந்து ஆரம்பிப்போம். மனசு இருக்கா? யாருக்கெல்லாம் மனசு இருக்கு? யாரா பார்த்திருக்கீங்களா? உங்க மனசை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? மனசு இருக்கா? அப்போ எப்படி மனசு இருக்குன்னு சொல்றோம்? எப்படி உணர்றோம்?
பிரபு சரி, இப்படி கேட்கலாம். மனதோட வேலை என்ன? மனது இருக்கா? ஃபர்ஸ்ட் மனது இருக்கின்றதா? மனது இருக்கும் என்றால், மனது இருக்கிறது என்றால் மனதின் ஒன்று இருக்கின்றதா? மனது இருப்பதென்றால் அதன் வேலை என்ன? அதனை எவ்வாறு உணர்வது? 3 கேள்வி. ஒண்ணுனா பதில் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் தான் நாலேஜில் வரும், பின்னாடி சொல்றேன். முதல்ல மனது இருக்கா? மனதோட வேலை என்ன? மனதை இருக்கிறது எப்படி உணர்றது? பார்க்க முடியுமா? மனதை பார்க்க முடியுமா? யாரேனும் மனதை செல்ஃபி எடுத்து வைத்திருக்கிறீர்களா? காட்ட முடியுமா? மனதோட வேலை என்னது? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த மைண்ட்? திங்கிங், ஃபீலிங், வில்லிங். ஏதாவது மனசு நினைச்சுட்டே இருக்கும். இங்க உட்காந்துட்டு இருப்போம், இன்னைக்கு நைட்டு என்ன பிரசாதம் கொடுப்பாங்க, இல்ல வீட்டுல போய் சமைக்கணுமா, இல்ல எங்க கொடுக்கறதே போதுமானதா இருக்குமா? பிளான் போட்டுட்டே இருக்கும். மனசு வந்து திட்டம் போட்டுட்டே இருக்கும். எதையாவது திங்க் பண்ணிட்டே இருப்போம். நீங்க சொல்லுங்க, நான் திங்க் பண்ணதே இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, எனக்கு நான் திங்கிங்கே இல்லைங்க, எனக்கு திங்கிங்கே வராது. அப்படி சொல்ல முடியுமா? நம்ம திங்க் பண்ணிட்டே தான் இருக்கும். ஏதாவது மனசு தூங்கும் போது கூட மைண்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா? தூங்கும் போது பாடிக்கு ரெஸ்ட், மைண்ட் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்ப ட்ரீம் வருது. இந்த ட்ரீம் எங்கிருந்து வருது? மைண்ட்ல இருந்து வருது. அந்த ட்ரீம் எங்கிருந்து வந்தது? இப்போ நம்ம தூங்கும் போது கனவு வருது இல்லையா? அது மனதில் வருது. யாரோ நம்மளை துரத்தின்னு வர மாதிரி திடீர்னு எழுந்திரிச்சு ஊன்னு கத்தி அலரும். பார்த்தா கனவு, யாரும் நம்மளை துரத்தின்னு வரல இல்லையா? அப்போ கனவு வருது. ஸோ டே டைம்ல நம்ம என்ன பண்ணுமோ நைட் டைம் கனவுல வரும். சம்டைம் நம்ம ஏதாவது பார்த்துருப்போம், அது நைட்ல கனவுல வரும். சில பேய் படம் பார்த்து நைட் வந்து ஊன்னு கத்தி அலருவான் இல்லையா? ஸோ மனது வந்து எதையாவது எண்ணிக்கிட்டே இருக்கும். எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். இந்த 3 மைண்டோட நேச்சர். மனதோட வேலை என்னதுன்னா, மனது என்ன வேலை பண்ணிட்டு இருக்குன்னா, எதையாவது எண்ணிக்கிட்டே இருக்கும், எதையாவது உணர்ந்துட்டே இருக்கும், அப்புறம் அனுபவிக்கும். அனுபவிக்கணும், அனுபவிக்கிற எண்ணம் இல்லையா? சரி, அப்புறம் மைண்ட் என்ன பண்ணும்னா, அக்செப்டிங், ரிஜெக்டிங். மனதோட அடுத்த வேலை என்ன? ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பு. எனக்கு வந்து ப்ளூ கலர் ஷர்ட் பிடிக்காது, ஒயிட் கலர் தான் பிடிக்கும். எனக்கு காஃபி பிடிக்காது, டீ தான் பிடிக்கும். எனக்கு இட்லி பிடிக்காது, தோசை தான் பிடிக்கும். எனக்கு அவரு அந்த சொந்தக்காரர் பிடிக்கும், அவரை பிடிக்காது. பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிடிக்காது, ஏத்து வீட்டுக்காரருக்கு பிடிக்கும். இதெல்லாம் வந்து பிடிக்கும், பிடிக்காது, வெறுப்பு, வெறுப்பு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? மைண்ட்ல இருந்து. இப்ப வந்து சஞ்சீவை நான் திட்டேன் எல்லாரும் முன்னாடி. சஞ்சீவ் என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்? அப்ப சஞ்சீவுக்கு எப்படி இருக்கும்? இந்த சாமிஜி இப்ப யாரு கூப்பிட்டாங்க? இவர் வந்து வீட்டுல உட்கார்ந்தது மட்டும் இல்லாம என்ன எல்லாரும் மணி திட்டார். அப்ப சஞ்சீவ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். தனியா கூப்பிட்டு சொல்லிருக்கலாம், சஞ்சீவ் ஏப்பா இப்படி பண்ணு தனியா சொல்லிருக்கலாம். எல்லாரும் மணி சொல்லிட்டாங்க. அப்ப கவலை எங்க இருந்து வருது? மனதில் வருத்தம், கவலை. சரி, அடுத்தது சஞ்சீவனா புகழ்ந்தேன் எல்லாரும் முன்னாடி. ஓ, சஞ்சீவ் இஸ் நைஸ் பாய், வெரி ஆக்டிவ். சஞ்சீவ் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ, எல்லாரும் முன்னாடி என்ன நைஸ் பாய்ன்னு சொன்னாரு இல்லையா? அப்போ என் இன்பமும் துன்பமும் என் மனதில் இருந்தே வருகின்றது. என்னை புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கு, என்னை திட்டினா கவலையா இருக்கு. என்னை மதிச்சா சந்தோஷமா இருக்கு, என்னை அவமதிச்சா அவமானமா ஃபீல் பண்றேன். மான, அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, இதெல்லாம் எங்கிருந்து வருது? மனதிலிருந்து வருது. சரி, நீங்க நிறைய நம்ம படிக்கிறோம், நிறைய விஷயங்களை டிவியில பாக்குறோம், சோசியல் மீடியால பாக்குறோம். எனக்கு ராத்திரி தூங்கும் போது ஒரே கழுத்து வலி தாங்காம நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். அப்படி சொன்னவங்க இருக்காங்களா? மனசுல வலி தாங்க முடியாம சூசைட் பண்ணிட்டாங்க. அப்படி உள்ளவங்க இருக்காங்க. அப்ப கழுத்து வலியோட ரொம்ப பெரிய வேதனை மனசுல. இல்ல என்ன சொல்லுவாங்க? நீ என்ன 2 அடி அடிச்சிருக்கலாம், இப்படி பேசிட்டே நீ இல்லையா? என்ன சொல்லுவாங்க? சஞ்சீவா, நீ என்ன 2 அடி வச்சிருக்கலாம், அது கூட நான் பொறுத்துக்குவேன். நீ திட்டினா பாத்தியா, வாழ்நாள மறக்கவே மாட்டேன். கல்யாணமான புதுசுல வந்து மனைவிய கணவர் ஒண்ணு சொல்லிட்டார். அவங்க 20 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, நீ கல்யாணம் ஆன புதுசுல நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா?
உங்க அம்மா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? நான் மறக்க மாட்டேன் அதெல்லாம், இல்லையா? எங்க ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு? மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. சோ கிருஷ்ணா என்ன சொல்றாரு பகவத்கீதையில 6th சாப்டர்ல சொல்ற, பகவத்கீதை இட்ஸ் நாட் அ ரிலீஜியஸ் புக். பகவத்கீதை ஒரு சமுதாயத்துக்கோ ஒரு இனத்துக்கோ ஒரு மதத்துக்கோ குறிப்பிட்ட ஜாதிக்கோ ஒரு இதல்ல. பகவத்கீதை இஸ் ஃபார் ஆல். உலக பொதுமறை நூல், எல்லாருக்கும் வேணும். ஏன் பகவத்கீதை எல்லாம் வேணும்னா, பகவத்கீதையில நீங்க இந்த திசையை பார்த்து விளக்கு பொருத்தி வைங்க. ஐயோ இப்படி எல்லாம் விளக்கு பொருத்திடக்கூடாது. அப்புறம் நீங்க இப்படி எல்லாம் குளிச்சுட்டு பூஜை பண்ணணும். இந்த தேவதையை நீங்க பூஜை பண்ணிடக்கூடாது. இப்படிதான் பூஜை பண்ணணும், இப்படி எல்லாம் இல்ல. பகவத்கீதையில என்ன இருக்குன்னா, மனதை எப்படி கட்டுப்படுத்துவது, நம் மனமே நம் பிரச்சனைக்கு காரணம், நமக்கு ஏன் கோபம் வருது, அந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தணும், நான் ஏன் ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறேன், அந்த பொறாமை இல்லாம எப்படி வாழ்றது. இது இந்தியாவில் உள்ளவங்களுக்கு மட்டுமா தேவை? இல்ல அமெரிக்காவில் உள்ளவங்க தேவையில்லையா? இல்ல மலேசியாவில் உள்ளவங்க தேவையில்லையா? இல்ல நம்ம கூட்டத்தில் இல்ல கோவப்படாதவங்க யாரா இருக்குமா? அப்போ பகவத்கீதை எல்லாருக்கும் வேணும். 6th சாப்டர்ல பகவான் சொல்றாரு, பந்தூர் ஆத்மானாம் 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 அபசாரி. நம்ம மனசுதான் நமக்கு நண்பன், நம்ம மனதுதான் நம்ம எதிரி. நம்ம மனசுதான் நமக்கு நண்பன், அவன் தான் நம்ம எதிரி. யாருடைய மனது அவன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அவன் மனது அவனுக்கு நண்பன். யாருடைய மனது அவன் கட்டுப்பாட்டில் இல்லையோ அவன் மனம் அவனுக்கு எதிரி. அப்ப நண்பன் எதிரி வெளியில யாரும் கிடையாது, கூட தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தான் நாமளே நண்பன், எதிரி. நம்ம மனசுதான் நமக்கு நண்பன், நம் மனமே நம் நண்பன், நம் மனமே நம் எதிரி. அதனால யோகா அப்படின்னு சொன்னாலே மனதை கட்டுப்படுத்துறது தான். யோகா பண்றோம்னு சொன்னா மனசை கட்டுப்படுத்தணும். சும்மா எக்ஸசைஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் யோகா பண்றேன்னு ஆசனம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப கஷ்டப்பட்டு காலை கழுத்து மேல தூக்கிட்டு தலை குப்புற நின்று எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா மனது அப்படியே காற்றுல அப்படியே அலை பாயும். அப்படின்னா அவர் யோகி ஆக முடியாது. கிருஷ்ணா யோகி ஆகணும்னு சொல்றாரு. யோகினா யாரு? மனதை வென்றவன் யோகி. போகினா அனுபவிப்பவன். போகி, ரோகி, யோகி. போகினா யாருன்னா 3 வேளை சாப்பிட்டா அவன் போகி. காலையில மதியம் நைட்டு எல்லாம் சாப்பிட்டா போகி. 2 வேளை சாப்பிட்டா அவன் யோகி. 2 வேளை தான் சாப்பிடுறாரு அவர் யோகி. 3 வேளை சாப்பிட்டா போகி. 4, 5 லிஸ்ட்ல இல்லாம போகும்போது வரும்போது நடக்கும்போது சாப்பிட்டா அவன் ரோகி. என்ன பண்ணணும்? சம்பாதிக்கிற பணத்தை பூரா டாக்டர் போய் கொடுக்கணும். பொரிச்சது, ஊறுறது, போடுறது, பறக்கிறது இதெல்லாம் சாப்பிட்டா அவன் ரோகி, அவன் துரோகி, அவன் ஆன்மாவுக்கே துரோகம் பண்ணிட்டான். அதனால யோகி யாருன்னா, யுக்தாஹார விகாரஸ்ய யுக்த சேஷசு கர்மசு யுக்த ஸ்வப்னாபபோதஸ்ய யோகோ பவதி துக்ககான்னு சொல்றாரு கிருஷ்ணா. யார் யோகியா இருக்க முடியும்? இந்த 4 விஷயத்தை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க யோகி ஆகலாம். அவர் மேபி உங்களை மாதிரி ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஹோமெவரி மேபி எங்களை மாதிரி கோயிலில் உள்ள ஆசிரமத்தில் பிரம்மச்சாரியா இருக்கலாம். ஆனால் யார் யோகியா இருக்க முடியும்னா, உணவு, உறக்கம், விளையாட்டு, உழைப்பு, இந்த 4ஐயுமே யார் ரெகுலேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க யோகியா இருக்க முடியும். அளவா சாப்பிட்றது, இந்த உடலையும் ஆத்மாவையும் பராமரிக்கிறதுக்காக சாப்பிட்றது. கழுத்து வர சாப்பிட்டு அப்பா எந்திரிக்க முடியலையே, அதுல ஐஸ்கிரீம் வேற அங்க இருக்கும் இல்லையா, எல்லாம் சாப்பிட்டு கடைசி ஐஸ்கிரீம் கொடுக்காங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட வயிற்றுல எங்க இடம் இருக்கு, அதையும் உள்ள தள்ளுங்க, எல்லாத்தையும் தள்ளிட்டு வீட்டில் போய் மலைப்பாம்பு மாதிரி படுத்துங்க. சரிங்களா? அவங்க யோகி ஆக முடியாது. நிறைய சாப்பிடணும், போடுங்க இன்னும் வைங்க, நாசிலமா வைங்க, கறிப்பா கொண்டாங்க, அந்த கறி ஊத்துங்க, இதை ஊத்துங்க, மீன் கொடுங்க, மீ கறி கொடுங்க, எல்லாம் சாப்பிட்டு பெரும் வேதனை. அவங்க யோகி ஆக முடியாது. நிறைய சாப்பிட்றவங்க, அப்புறம் உழைக்கிறது, கழுத மாதிரி எதுக்குமே நேரம் இல்லை, நிக்க கூட நேரம் இல்லை. ஆடு மாடு கூட ஒரு இடத்துல உட்காந்து அசை போடுது சாப்பிட்டதை. நீங்க ஆடு மாடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணும், முதல்ல சாப்பிடும், சாப்பிட்டு மரத்துக்கடியில் உட்காந்து அப்படியே மெதுவாக அசை போட்டு இருக்கும். ஆனா மனுஷனுக்கு நிக்கவே நேரம், ஃபாஸ்ட் ஃபுட்னு ஓடிண்டே சாப்பிட்றான். ட்ரெயின்ல போகும்போது, பறக்கும் போது, எல்லா இடத்துலையும் சாப்பிட்றான். ஏன்னா கேட்ட நேரம் இல்லை.
ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்டா சாப்பிட்டு ஃபாஸ்டா செத்து போயிடும். வேகமா சாப்பிட்டு வேகமா செத்து போயிடும் இல்லையா? அப்போ உணவு ரொம்ப கவனமா இருக்கணும், அளவா சாப்பிட்டுக்கணும், இந்த உடம்பையும் ஆத்மாவையும் பராமரிக்கணும். ஆயுர்வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா, வேதத்திலே நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வயிறு இருக்கு இல்லையா, இந்த வயிறுல கால் பாகம் காத்து இருக்கணும், ஏர் இருக்கணும், கால் பாகம் வாட்டர் இருக்கணும், மீதி பாகம் தான் சாப்பாடு இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், காத்துக்கு தண்ணிக்கு இடமே கிடையாது, ஃபுல்லா ரப்பி ஃபுல் பண்ணி வச்சிருது, குமிஞ்செல்லாம் வெளியில வந்துடும். அப்படி சாப்பிடுறது யோகியாக முடியாது. உணவு, உழைப்பு, உறக்கம். ரொம்ப சாப்பிட்டா தூக்கம் வரும், நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தா தூக்கம் வரும். கடினமா உழைச்சால் எப்படா படுப்போன்னு இருக்கும் இல்லையா? 24 பேர் மொபைல தேய்ச்சிட்டே இருந்தாலும் லைஃப் போயிடும், அவன் யோகி ஆக முடியும். அதனால இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற பாருங்க, இதெல்லாம் கிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்லி தர. எப்படி சாப்பிடணும், எவ்வளவு நேரத்துக்குள்ள சாப்பிடணும், எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும், எப்படி தூங்கணும், இது எல்லாருக்கும் தேவையான பாடம், வாழ்க்கைக்கு தேவையான பாடம். அது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, சாத்வீகமான உணவு சாப்பிடணுங்கிறார். நம்ம 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 அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே 3 குணத்தில் இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். நம்ம குணம் தெரியல, குணம்னா நம்ம கேரக்டர். இந்த குணம் 3 குணம் இருக்கு. தமோ குணம் என்னன்னா சோம்பேறியா இருக்கிறது, உட்கார்ந்து இடத்துட்டு எந்திரிக்க மாட்டான், தூங்கிட்டே இருப்பான், சோம்பேறி. தமோ குணம் சோம்பல். ரஜோகுணம்னா பரபரப்பா இருக்குது, முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்கும், செய்த செயல பிரயோஜனமே இருக்காது. சாத்விகம்னா அமைதியா இருக்கு, அமைதியா பொறுமையா இருக்கு. இதுதான் நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில காலையில எந்திரிக்கிறது இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் இந்த 3 குணம் தான் நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த 3 குணம் தான் நம்மள செயல் பண்ண வைக்குது. காலையில 7 மணி ஆகி சூரியன் பலார்னு அரைஞ்சு எந்திரிக்கலாம், அவன் தமோ குணத்துல இருக்கான்னு அர்த்தம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சா அவன் சாத்விகமான குணத்துல இருக்கான்னு அர்த்தம். அப்ப எந்திரிக்கும் போதே 3 குணம் பிரதிபலிக்குது. அப்புறம் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு, பார்த்தாலே ஓங்கி அரைகிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா அது ரஜோகுணம். நல்ல செவன்னு பெயிண்ட் அடிச்ச கலர்ல சிங்கிச்சா நீல கலரு சிங்கிச்சா, மஞ்சள் கலரு சிங்கிச்சா அப்படி ட்ரெஸ் போட்டா அது ரஜோகுணம். கருப்பு, சோம்பல், துக்கம் அந்த மாதிரி கலர் போட்டா அது தமோ குணம். நம்ம உடுத்துற ஆடை நம்ம குணத்தை பிரதிபலிக்கும். நல்ல சாத்விகமா ஒயிட்டு, சாண்டில் கலரு, மாதிரி லைட் கலர், பிங்க் கலர் இதெல்லாம் போட்டா சாத்விகமா தெரியும். பேசுறது கூட 3 குணத்துல இருக்கு. அன்பா பேசுறது, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா, இவங்களெல்லாம் விசாரிச்சு என்ன பண்றது, எந்த பிரயோஜனம் கிடையாது. இவங்கெல்லாம் ஏன் வந்தாங்க, யார் கூப்பிட்டா இவங்களெல்லாம், இது ரஜோகுணம். அட போங்க, என்னத்தை சாப்பிட்டு என்னத்தை, இது தமோகுணா இல்லையா? பேச்சு, நம்ம பேசுறது, உடுத்துற ஆடை, அப்புறம் இன்னொன்னு அடுத்தது சாப்பிட்றது, உணவு. ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா அது தமோ குணம். 4 நாளைக்கு முன்னாடி செஞ்ச கறி பாப்பை ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டேன், அது தமோ குணம். அந்த உணவு தமோ குண உணவு. அது சாப்பிட்டா மந்தமா இருக்கும். ரஜோ குணம்னா போடுங்க, இன்னும் மிளகாய் போடுங்க, காரம் போடுங்க, உப்பு போடுங்க, என்ன சமைச்சிருக்கீங்க நீங்க, காதுல மூக்குல எல்லாம் தண்ணி வர அளவுக்கு காரம் போட்டு சாப்பிட்டா அது ரஜோ குணம். சாத்விகமா இருந்ததுன்னா உப்பு காரெல்லாம் அளவா மீடியமா அழகா சாப்பிட சாத்விகம். அந்த உணவுலயும் 3 குணம் இருக்கு இல்லையா? உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, பேச்சும் பேச்சு, சிந்திக்கும் எல்லாத்திலயும் 3 குணம் இருக்கு. இப்படிதான் வாழ்க்கை இருக்கு. இந்த 3 குணத்துல ஏதோ ஒரு குணத்துல நம்ம செயல் பண்ணிட்டு இருப்போம். இப்ப நம்ம எல்லாம் கட்டி வச்சிருக்கு, நம்மள எது கட்டி வச்சிருக்குன்னா 3 குணம் கட்டி வச்சிருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு இந்த 3 குணத்துல ஏதோ ஒரு குணத்துல செயல் பண்ணிட்டு தான் இருப்போம். ஒன்னு யார்ட்டையோ கோவப்பட்டிருப்போம், இல்லாட்டி அன்பா பேசியிருப்போம், இல்ல சோம்பேறித்தனமா இருந்திருப்போம். இந்த 3 ஏதோ ஒரு மாறி நம்மளை டாமினேட் பண்ணிட்டு இல்லையா? குணம் தான் டாமினேட் பண்ணுது. அப்போ இதுக்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு. எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க. மனசு மனசு, இந்த மனது இருக்கு இல்லையா, இது எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். அப்ப மனதோடைய அறிகுறி,
மனது இருக்கிறது என்பதற்கான அறிகுறி அதுல எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும், தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். சரி, அடுத்தது புத்தி இருக்கா? மனசை பார்க்க முடியாது, ஆனா மனசு எனக்கு திட்டுனா வலிக்குது, புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கு, அப்ப மனசு இருக்கு, ஆனா பார்க்க முடியும். ஃபீல் பண்ணும், ஒரே ஃபீலிங். என்னங்க ஃபீலிங்? ஃபீல் பண்ண என்ன ஃபீல் பண்ணும்? திட்டுனா ஃபீல் பண்றோம், சந்தோஷப்பட்டா ஃபீல் பண்றோம், ஃபீலிங் இருக்கு. சரி, புத்தி இருக்கா? மனதில் வரக்கூடிய எண்ணத்தை எப்படி செயல்படுத்துறீங்க புத்தி. கேட்கறாங்களா? அறிவில்லை, ஏன் அப்படி பண்ணுங்க? ஆபீஸ்ல வேலைக்கு போனா சம்பளம் வாங்குற அறிவு இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா? ஏன் இப்படி செஞ்ச? சின்ன பையன் கூட இப்படி செய்ய மாட்டான். அப்ப புத்தி இருக்கா? இருக்கு. மனதில் வரக்கூடிய எண்ணங்களை நான் எவ்வாறு செயல்படுத்துவது இல்லையா? இன்னைக்கு ஜொகூர்ல இருந்து பெனாங் போகணும், ப்ரோக்ராம் போட்டாச்சு. தீபாவளிக்கு ஜொகூர்ல இருந்து பெனாங் போகணும். எப்படி போகலாம்? கார் எடுத்துட்டு போயிடலாமா, இல்லை ட்ரெயின் தான் போகுதே அதில் போயிடலாமா, இல்லை ஃப்ளைட்டில் போயிடலாமா? அது மனதில் வரக்கூடிய எண்ணத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது புத்தி. ஃப்ளைட்டில் போனால் சீக்கிரம் போயிடலாம், ட்ரெயினில் போனால் கொஞ்சம் தாமதமாகும், காரில் போனால் நின்று போகலாம், இல்லை நம்ம விரும்புகிற இடத்துக்கே போயிடலாம். ஸோ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறது புத்தி. கடைசியில் இன்னொருத்தர் இருக்கான், அவன் அகங்காரம். அகங்காரம் நம்ம கிட்ட இருக்கா? அது நிறைய இருக்கு, கேட்கவே வேண்டாம் இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் அகங்காரம் இருக்கு. நான் என்ன பார்த்து நான் யார் தெரியுமா? எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, நான் யார் தெரியுமா? ஸ்குடாயில வந்து கேட்டு பாருங்க, தமிழ்ல என்னை பத்தி சொல்லுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த 4 அகங்காரம். அப்ப இது 3மே வந்து கண்ணால பார்க்க முடியாது. மனம், புத்தி, அகங்காரம், இது 3 சூட்சம நிலையில இருக்கு, கண்ணுக்கு புலப்பட. இதுக்கு பேர் வந்து சப்டில் பாடி, சூட்சம சரீரம் பேர். போர் அடிக்குதா? ஒரே ஒரு தத்துவமாத்தமா இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். இப்போ மனசு, புத்தி, அகங்காரம் வந்து சூட்சம நிலையில இருக்கு. அது சப்டில் பாடி, அது சூட்சம சரீரம். இப்ப நம்ம பார்க்கறது ஸ்தூல சரீரம். இந்த உடல் இருக்கு இல்லையா, இது ஸ்தூல சரீரம், இந்த மெட்டீரியல் பாடி. திஸ் பாடி இஸ் மேட் ஆஃப் 5 எலிமெண்ட். இந்த உடம்பு வந்து 5 மூலக்கூறுகளால் ஆனது. என்னென்ன இருக்கு இந்த உடம்புல? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதம் இந்த உடம்புல இருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? சில நெருப்புல போட்டுறாங்க. நெருப்போடு நெருப்பா போய் ஒரு சட்டி சாம்பல் தான் மின்னுது. எவ்வளவு அகங்காரம்! கடைசியில் அந்த ஆளுடைய உடம்பு ஒரு சட்டி சாம்பல்ல தான் இருக்கு இல்லையா? அப்புறம் சிலர் வந்து இந்த மண்ணில் போட்டு புதைச்சிடுவாங்க. அதுல சீனாக்காரங்க மலையே பிடிச்சி சமாதியா பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? ஒரு மலையே பிடிச்சி ஃபுல்லா அது என்ன சொல்லுவாங்க? மெமரபிள் பார்க், மெமோரியல் பார்க். அவர் போய் சேர்ந்துட்டாரு, அந்த பார்க் இருக்கு அப்படி, அவர் போய் சேர்ந்துட்டாரு. நீங்க இந்த இறந்த வீட்டுல போனீங்கன்னா அழுவாங்க இல்லையா? நம்ம வீட்டுல, சொந்தக்கார வீட்டுல போனா தாத்தாவோ பாட்டியோ அழுது போயிருப்பான். ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பனே. எங்க போனாங்க? அங்கதானே படுத்திருக்காங்க இல்லையா? அங்கதான் எங்க போனாங்க? அவங்க அங்கதானே படுத்திருக்காங்க. யார் போயிட்டா? எனக்கு ஒரு நாள் எங்க அம்மா போன் பண்ணாங்க வீட்டுல இருந்து, மாமி போயிட்டாடா அப்படின்னா. எங்க போனான்னு கேட்டேன். உனக்கு எல்லாம் விளையாட்டு தான் அப்படின்னா. விளையாட்டுலாம் ஒன்றும் சீரியஸா கேட்கறேன். மாமி எங்க போனா? மாமி போயிட்டாடா, கைலாசம் போயிட்டான், நீ போய் பாத்தியான்னு கேட்டேன். மாமி கைலாசம் போயிட்டாலும் நீ போய் பாத்தியான்னு கேட்டேன். விளையாடாதரா, போன வைடாது. அப்ப நமக்கு தெரியாது. இப்போ நம்ம எல்லாரும் பிறந்திருக்கோம் இல்லையா? எங்கிருந்து வந்து பிறந்தோன்னு தெரியுமா? அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வந்து மட்டும் தெரியும். அதுவும் யாரோ சொன்னா தெரிய உதவும் அம்மான்னு இல்லையா? அப்ப நம்ம பிறக்கிறோம். இது பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம்னு தெரியாது, இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போறோம்னு தெரியாது இல்லையா? அது இறந்து போறதும் அழறாங்க. இங்க மலேசியால எப்படின்னு தெரியல, சென்னையில எல்லாம் வந்து இறந்து போயிட்டீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் பணம் கொடுத்தா அவங்களுக்காக வந்து அவங்க அழுதுட்டு போவாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஏதோ டெத்து நடந்துச்சு வச்சுங்களேன், உங்களுக்கு அழுக வரல, அப்போ ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டி கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்காக அழுவாங்க. நேத்து வர நல்லா இருந்தியே, இன்னைக்கு எங்கிட்ட சொல்லாம போயிட்டியே, நீ எங்க போன எனக்கு புரியல, நீ சொல்லாம போய் எனக்கு வருத்தமே அப்படின்னு பாடும். அவன் பாடின்னு போயிடுவான். உங்களுக்காக அவன் அழுதுட்டு போவான் காசு கொடுத்துட்டா. அது மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு ட்ரூப் இருக்கு. இங்க இன்னும் வரல. இதுல இன்னும் என்னன்னா அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. மூவபிள் கிரமட்டோரியம் இருக்கு. இப்போ உங்களுக்கு இடம் கிடைக்கலையா, நாங்களே வேன் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு முன்னாடி வேனை நிறுத்தி அந்த பாடியை வந்து பர்ன் பண்ணி உங்க ஆஷ் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. மூவபிள் கிரமட்டோரியம், நடமாடும்
எரிமேடை, நடமாடும் எரிமேடை. இதெல்லாம் கூட பரவாயில்ல. நான் ஏர்போர்ட்ல பார்த்த விஷயம் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இந்த குரங்கு, நாய், பூனையெல்லாம் எப்படி தண்ணி குடிக்கும் பார்த்துருக்கீங்களா? குரங்கு, நாய், பூனையெல்லாம் எப்படி தண்ணி குடிக்கும்? இப்படி ஒரு பைப் இருக்கும், இப்படி போய் பைப்ல தண்ணி குடிக்கும். அந்த மாதிரி தான் ஏர்போர்ட்ல மனுஷங்களாம் குடிச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன நினைச்சேன், என்னடா இது, எவ்வளவு எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இருக்காங்க இங்க, ஏர்போர்ட்ல பிளைட்ல போறாங்க, இப்படி பூனைக்குட்டி மாதிரி நாய்க்குட்டி மாதிரி தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்ப மனுஷன் வந்து 2 கால் மிருகம், அவ்வளவுதான். எப்ப மனுஷன் 2 கால் மிருகம்னா, இந்த கேள்வி எல்லாம் கேட்காத வரைக்கும் நான் யாரு, நான் இந்த உடம்பா, நான் யாரு, எனக்கு மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எனக்கு புத்தி எப்படி வேலை செய்யுது, அகங்காரம் என்ன, இந்த உடம்பு என்ன, இதை கேட்கும் போதுதான் நம்ம மனுஷ வாழ்க்கையை தொடங்குது. இதை கேட்காத வரைக்கும் ஒரு நாய்க்குட்டிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அதுவும் வல்லுவல்லன்னு கொலைக்கு நாமளும் வீட்டில் சண்டை போட்டு இருக்கோம். அதுவும் சாப்பிடுது, தூங்குது, நானும் சாப்பிட்றேன், தூங்குறேன். இந்த கேள்வி கேட்கணும், நான் யாருன்னு கேள்வி கேட்கணும். அப்போ இந்த ஸ்தூல சரீரம் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ஒரு அம்மாவுடைய வயிற்றில் ஒரு கருவா உற்பத்தி ஆகி அம்மாவுடைய அப்படியே அந்த படிப்படியா வளர்ந்து இந்த உடம்பு நமக்கு கிடைச்சது. இது வந்து இந்த பௌதிக பொருட்களால் ஆனது. இது ஒரு நாள் நம்ம விட்டுதான் ஆகணும். அதான் இறந்து போயிட்டா உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம். சண்டை போடுமா என் உயிரை வாங்காதேன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப உயிர் இருக்குல்ல, அப்ப உயிரை பார்த்திருக்கோமா? நம்ம மனசே பார்த்தது இல்லை, அப்புறம் எங்க உயிரை பார்க்கறது? ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு இந்த உடம்புல, யாரோ பார்த்திருக்கோமா? ஆத்மா கூட யாரோ செல்ஃபி பிடிச்சிருக்கோமா? அப்ப ஆத்மா இருக்குன்னு எப்படி சொல்றது? இந்த உடம்புல ஆத்மா இருக்குங்கிறதுக்கான அறிகுறி என்ன? ஏதாவது சிம்டம் இருக்கணும் இல்லையா? இந்த உடல்ல ஆத்மா இருக்குன்னு ஒரு சிம்டம் இருக்குல்ல, என்ன சிம்டம், அது என்ன அறிகுறி? குட், வாழ்ந்துட்டு இருக்கோம், லைஃப். இப்ப நான் இருக்கேன், இந்த உடம்புல ஆத்மா இருக்க போய் தான் என்னால பார்க்க முடியுது, பேச முடியுது, டைம் பார்க்க முடியுது. இந்த உடம்புல ஆத்மா இல்ல, இங்க படுத்திருக்கேன். நீங்க நான் அடிச்சா தெரியுமா, திட்டுனாதான் தெரியுமா, என்னால பார்க்க தான் முடியுமா, எனக்கு நாசிலாம கொடுத்தா சாப்பிட தான் முடியுமா? முடியாது. இல்லைன்னா உடம்புல சோல் இல்ல, ஆத்மா இல்ல, இந்த உடம்புல ஆத்மா இல்ல. அப்ப ஆத்மாவுடைய சிம்டம் என்னன்னா கான்சியஸ்னஸ். இதுல வந்து உணர்வு இருக்கு, என்ன தொட்டா வலிக்குது, தொட்டா உணர்றேன், கான்சியஸ்னஸ் இருக்கு. இந்த உடம்புல தான் ஆத்மா எடுத்துட்டா there is no consciousness, உணர்வு இல்லை. இப்ப இந்த பாடி மெட்டீரியல் சொன்னேன், இந்த உடம்பு மெட்டீரியல், இந்த உடம்பு பௌதிகம், இது பௌதிகம், இந்த மேஜையும் பௌதிகம் தான், இது மெட்டீரியல் தான். பட் இதுக்கு எனக்கு என்ன டிஃபரன்ஸ்? இதுல சோல் இருக்கு, இதுல சோல் இருக்கு. இதுல ஆத்மா இல்ல, இதுல ஆத்மா இருக்கு இல்லையா? இதை நம்ம ஃபீல் பண்ண முடியுது, இந்த உடம்புல ஆத்மா இருக்கு. அப்போ இந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அது பார்க்க முடியாது, உணர முடியும். அது சைஸ் வந்து பகவத்கீதை சொல்லியிருக்காரு கிருஷ்ணா. பாருங்க, பகவத்கீதை வந்து ஒரு சயின்ஸ். ஆக்சுவலி பகவத்கீதா வந்து ஒரு சயின்ஸ். இதுல வந்து ஆத்மாவுடைய அளவு பகவான் சொல்றாரு. ஆத்மாவுடைய அளவு எப்படி இருக்குன்னு சொல்றாரு, உபநிஷத்துலயும் சொல்லியிருக்கு. தலைமுடியோடைய நுனிப்பாகம் இருக்கு இல்லையா, எனக்கு முடியல, அது ரெண்டாவது. தலைமுடியோட நுனிபாகத்தை பிடிச்சு அதை 10,000 முறை கட் பண்ணா என்ன ஒரு சைஸோ அதை விட சின்னது ஆத்மான்னு சொல்லி. அப்ப அது மைக்ரோஸ்கோப் எல்லாம் பார்க்க முடியாது. சில உயிரினங்களை வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கிறோம், அப்ப அதுக்குள்ளேயும் சோல் இருக்கு. அப்போ அது கண்ணுக்கு புலப்படாது, பட் ஆனா ஃபீல் பண்ண முடியும். கான்சியஸ்னஸ் இருக்கு, உணர்வு இருக்கு. அப்போ நம்ம முதல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பகவத்கீதையில முதல் பாடமே, நம்ம இது உடம்பு இல்ல ஆத்மா. இது எப்படி உணர்றது, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப அதுதான் சயின்ஸ். இந்த ஆத்மா எங்கிருந்து வந்தது, ஆத்மா எப்படி இருக்கும், எங்கிருந்து வந்தது, இதுதான் சயின்ஸ். இதுதான் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஆன்மீக அறிவியல். பகவத்கீதா ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். ஆக்சுவலி இதுல வந்து மைண்ட் பத்தி, பாடி பத்தி, சோல் பத்தி எல்லாமே இருக்கு. கிரியேஷன், படைப்பு எப்படி நடந்தது, படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கிறாரா? இன்னைக்கு நிறைய பேர் நேச்சர் வந்து நேச்சரா ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இயற்கை வந்து தானா இயங்குதுன்னு. இயற்கை தானா இயங்குது. தேர் இஸ் கிரியேஷன், தேர் மஸ்ட் பி கிரியேட்டர் இல்லையா? கிரியேஷன் ஒன்னு இருக்குன்னா கிரியேட்டர்னு ஒன்னு இருக்கணும். இப்ப இந்த ஃபேன் இருக்கு, இந்த ஃபேன் இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டு இருக்கு இல்லையா? அந்த ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்கா சுத்தின்னு இருக்கு. இப்ப இந்த குழந்தை நினைச்சுக்கலாம் ஃபேன் வந்து தானா ஓடிட்டு இருக்கு. ஆமா, ஃபேன் தானே தான் ஓடுது. பட் இவங்க வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிருக்காங்க. இவங்க சுவிட்ச் ஆன் பண்ணாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க.
இவங்க சுவிட்ச் ஆன் பண்ணதான் ஃபேன் ஓடும், ஆஃப் பண்ணதான் நிற்கும். அவ யார் சுவிட்ச் ஆன் பண்றா? இவங்க வந்து சுவிட்ச் ஆன் பண்ண ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஸ்பிரிட். இது மேட்டர். ஸோ வித்தவுட் ஸ்பிரிட் தெர் இஸ் நோ மேட்டர் இஸ் ஒர்க்கிங். ப்ரோப்பா என்ன சொல்றாரு? ஆன்மீக சக்தி இல்லாம பௌதிக சக்தி இயங்காதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த உடம்பு பௌதிக சக்தி, ஆன்மா இருக்கப்போ இயங்குது. இந்த ஃபேன் பௌதிக சக்தி, ஒருத்தர் சுவிட்ச் போட்டா ஓடுது. அப்போ கார் இருக்கு, நீங்க எல்லா கார்ல வந்திருக்கீங்க. கார் வந்து ஒரு பௌதிகமானது. அதுல நான் உட்காந்து டிரைவ் பண்ணாதான் வர முடியும். நான் கீ பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எக்ஸலேட்டர் கொடுத்தாதான் போகும். நான் வண்டி விட்டு இறங்கிட்டா போவேன் இல்லையா? அது மாதிரிதான் எப்படி வந்து ஒரு கார் வந்து ஒரு டிரைவர் ஓட்டின்னு இருக்காரோ, அது மாதிரி இந்த உடம்பு ஆத்மா இயக்கின்னு இருக்கு. கார் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் வீட்லயும் கார் இருக்கு. கார் என்ன பண்ணுவோம்? அடிக்கடி சர்வீஸ் கொடுப்போம். அப்புறம் டயர் தேஞ்சு போவோம், டயரை மாத்திடுவோம். அப்புறம் லூப்ரிகேட் பண்ணுவோம், ஆயில் மாத்துவோம். அப்புறம் பழைய பார்ட்ஸ் போய் புதிய பார்ட்ஸ் வாங்கி போடுவோம். கடைசியில் காரே பழசாயிரும். அப்புறம் தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் போடுவாங்க, ஆடி கார் ஆஃபர். கொண்டு வாங்க பழைய கார், எடுத்துக்கங்க புதிய கார். உடனே எல்லாம் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடும். அது மாதிரி நமக்கு இந்த பாடி இருக்கு இல்லையா, இது வந்து அடிக்கடி மக்கர் பண்ணும். டாக்டர்கிட்ட போய் 2 இன்ஜெக்ஷன் போடணும், மருந்து மாத்திரை சாப்பிடணும். அப்புறம் ரெகுலரா இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல உணவு மருந்தா இருந்தது. இன்னைக்கு மருந்து தான் உணவா இருக்கு பாதி பேருக்கு. இன்னைக்கு பாதி பேர் சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது சாப்பிடுங்க, தூங்க போகும்போது இது சாப்பிடுங்க, இந்த டானிக்கு குடிச்சிருங்க, மறந்துடாதீங்க. அப்ப பாதி பேர் மருந்து தான் இன்னைக்கு உணவா சாப்பிட்டு இருக்கு. இப்படி லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது ஒரு மெஷின் மாதிரி. பகவான் என்ன சொல்றாரு? ஈஸ்வர சர்வபூதானா கிருதேஷி அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திர ரூடானி மாயா. யந்திரா மீன் மெஷின். இந்த உடம்பு ஒரு மெஷின், இந்த உடம்பு ஒரு யந்திரம் மாதிரி தான். அடிக்கடி ரிப்பேர் ஆகும். டாக்டர்கிட்ட போய் பேட்ச் போட்டெல்லாம் அங்கங்க ஒட்டி எல்லாம் வச்சு ஸ்க்ரூ பண்ணி பிளேட் எல்லாம் கொடுத்து ஸ்க்ரூ பண்ணி எல்லாம் மேனேஜ் பண்ணி போய்க்குவோம். அப்புறம் ஒரு பார்ட்ஸ் போய் பழைய பாட்டு எடுத்துட்டு புதிய பாட்டு, ஒரு கிட்னி ஃபெயிலியர் அடிச்சு இன்னொரு கிட்னி வைங்கோ, எதையாவது பண்ணுங்க, உயிரோட உயிர் பிரிச்சு காப்பாத்திடுங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த உடம்பே ஒன்றுக்கு உதவாது. அப்ப என்ன, பழைய உடலை கொடுத்துட்டு புதிய உடலுக்கு போகணும். பழைய காரு கொடுத்துட்டு புதிய கார் வாங்குற மாதிரி. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய அவானி கிரகநாதி நரோபராணி. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? இப்ப இந்த தமிழ்ல நம்ம இந்த வீட்டுல உட்காந்துருக்கோம். இங்க ஒரு 4 வீடு தள்ளி இப்போ ராதாகாந்த் ப்ரோ வீடு எடுத்துக்கோ, பின்னாடி இருக்கு. இவர் ஒரு ரோஸ் கார்டன் வச்சிருக்காரு. அந்த ரோஸ் கார்டன் நான் போனதில்லை, பட் அந்த தமிழ்ல நடந்து போகும்போது அப்படி ரோஸோட ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் பண்ண உடனே இங்க பக்கத்துல யாரோ ரோஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்றோம். அது எப்படி தெரிஞ்சது? காற்றுல வாசனை வந்தது இல்லையா? அந்த மாதிரி நம்ம இந்த உடம்புல ஆத்மா இருக்கு. இந்த உடலை விடும்போது காற்று எவ்வாறு வாசனையை சுமந்து ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போகுதோ அந்த மாதிரி போகும். இந்த உடம்பு யூஸ் ஆகாது, அப்ப வேற உடம்பு வேணுமே. இப்ப வந்து ராதாகாந்த் பிரபு ஒரு சொக்கா போட்டிருக்காரு, ஒரு குர்தா போட்டிருக்காரு. ரொம்ப நாளா பயன்படுத்தி கிழிஞ்சு போயிடுது. அப்ப அவங்க அப்பா வந்து அவருக்கு ஒரு புதிய சொக்கா வாங்கி கொடுத்தாரு, புதிய குர்தா வாங்கி கொடுத்தாரு. இவர் உட்காந்து அழறாரு, ஐயோ என் பழைய குர்தா கிழிஞ்சு போச்சு, எங்க அப்பா எனக்கு புதுசு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படியே நினைப்பாரு. பழைய ட்ரெஸ் தூக்கி போட்டு புதிய ட்ரெஸ் எடுத்து போட்டு ஹாப்பியா இருவேன் இல்லையா? தீபாவளிக்கு யாராவது புதிய ட்ரெஸ் வச்சுட்டு பழைய ட்ரெஸ்ஸே போட்டிருக்கலாம், புது ட்ரெஸ் போடணுமா இன்னைக்கு அப்படியே நினைப்பாங்க. பழைய ட்ரெஸ் நினைச்சே பார்க்க மாட்டேன் தீபாவளி இன்னைக்கு இல்லையா? அந்த மாதிரி எப்படி பழைய பொருளை தூக்கி போட்டு புதிய பொருளை பயன்படுத்திக்கிறோமோ அந்த மாதிரி மரணத்தின் போது ஆத்மா இந்த உடல் மட்டும் வேற உடம்புக்கு போகுது. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு காலங்காலமா. நம்ம வந்து கிருஷ்ணா என்ன சொல்றாரு? இப்ப இந்த உடம்புல ஆத்மா இருக்கு இல்லையா? அதுல இருக்கா சந்தேகம் இருக்கா? அப்போ எல்லாருக்கும் உணர்வு இருக்குல்ல? அப்போ ஓகே. இந்த உடம்புல ஆத்மா இருக்கு. நம்ம அந்த மாதிரி குழந்தையா இருந்தோம், அப்புறம் இளமை பருவம் வரும், அப்புறம் முதுமை அடைகிறோம். தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீர தத்துவம் முக்கியது. உடல் பெற்ற ஆத்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது வேறு உடம்புக்கு மாறுது. இதுல கவலை பண்ண என்ன இருக்குன்னு கிருஷ்ணர் கேட்கிறார். இப்ப இந்த வீடு இருக்கு, ஓரளவுக்கு இந்த வீட்டுல அவங்க சஞ்சீவ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. சஞ்சீவோட அம்மா என்ன பண்ணாங்க, இதே தமிழ் ஒரு பெரிய பேலஸ் மாதிரி ஒரு வீடு கட்டிட்டாங்க. அப்ப இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போகணும். சஞ்சீவ் உட்காந்து அழுதுட்டு இருப்பாரா, இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன், எனக்கு அந்த வீடு வேணும்னு. சந்தோஷமா போயிடுவாரு, ஒரு லாஸும் இல்லை அவங்களுக்கு. ஏதாவது நஷ்டமா இந்த வீட்டை விட்டு போறது இல்லை, வேற ஒரு புது வீட்டுக்கு போறது. அது மாதிரி ஆத்மா உடல் மாறுதல் எந்த இழப்பும் இல்லை.
நம்ம தான் தெரியாம புரியாம அழுதுட்டு இருக்கோம். ஐயோ இறந்து போயிட்டாரு, சொல்லாம போயிட்டாரு. சொல்லிட்டு போன மட்டும் நம்ம என்ன போறோம் இல்லையா? ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு 4 மனைவி இருந்தாங்க. அன்னைக்கு அந்த காலத்துல ராஜாவில 4 மனைவி கல்யாணம் பண்ணிக்குவா. இன்னைக்கு ஒரு மனைவி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தல ரொம்ப பெரிய விஷயம். அது ட்ரை பண்ணாதீங்க, கஷ்டம். அதுக்கு 4 மனைவி இருந்தது ராஜா. இந்த ராஜா என்ன பண்ணுவாருன்னா 4 மனைவியோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அதுல முதல் மனைவி ராஜாவுக்கு பிடிக்காது. இந்த ஃபர்ஸ்ட் வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்கள ராஜாவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ராஜாவுடைய காலம் போயிட்டு இருக்கு. மற்ற 3 மனைவிட்டு நல்லா பேசுவாரு, பழகுவாரு, எல்லாம் பண்ணுவார். அதுல 4வது மனைவி மேல ராஜாவுக்கு ரொம்ப பிரியம். எங்க போனாலும் அந்த மனைவி கூட கூட்டின்னு போவார், பிரியவே மாட்டார், மனைவி பின்னாடியே போயிட்டு இருப்பார். 4வது மனைவி ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய அந்த பொண்ணுக்கு வாங்கி தருவார், நிறைய வாங்கி கொடுத்துட்டு எங்க போனாலும் கூடயே கூட்டின்னு போவார். அந்த மனைவி அவருக்கு ரொம்ப பிரியம், கூடயே வச்சுட்டு இருப்பார். 4வது மனைவி. 3வது மனைவி இருந்தாங்க இல்லையா, அந்த 3வது மனைவிக்கு ராஜா நிறைய பணம் காசெல்லாம் கொடுப்பாரு. எங்கெல்லாம் போய் ராஜா ஜெயிச்சுட்டு வராரோ அந்த கஜானா, அந்த ஸ்கீ, அந்த சாவி கொத்து அம்மா கையில தான் இருக்கு. நம்ம வீட்டில் சாவி கொத்து அம்மா கையில் இருக்குல்ல, அது மாதிரி சாவி கொத்து அந்த அம்மா கையில தான் இருக்கும். நகை பணம் எல்லாம் அந்த 3வது வைஃப். 2வது வைஃப் எப்படின்னா ராஜா ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ராஜா டிஸ்கரேஜ் ஆகுறாரு, மனசு வேதனை, சரியா தூங்கல, கஷ்டம்னா ஏதோ ஒரு சண்டையில தோத்து போயிட்டார், அப்ப ரொம்ப வேதனைப்படுவார். அப்ப ராணி சொல்லுவா, கவலைப்படாதீங்க, அடுத்த சண்டையில பாத்துக்கலாம், உங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு, திறமை இருக்கு, வீரம் இருக்கு, ஜெயிச்சிடலாம், ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த என்கரேஜ் பண்ணி அந்த ராஜாவை உற்சாகப்படுத்துவாங்க அந்த 2வது வைஃப். முதல் வைஃப் ராஜாவுக்கு பிடிக்காது. சாப்பிட்டாலாம் ஒன்னும் கண்டுக்கிறதே இல்லை. அவ சாப்பிட்டா என்ன சாப்பிடல அவளுக்கு பிடிக்காது. பிடிக்காதனால அவளை ஒன்னும் மைண்ட் பண்றதே இல்லை. இப்படி ஒரு நாள் திடீர்னு இந்த ராஜாவுக்கு வியாதி வந்துருச்சு, பயங்கரமான வியாதி. நமக்கு கொரோனா வந்த மாதிரி வச்சுக்கோமே, அது மாதிரி வியாதி வந்துருச்சு. உடனே டாக்டர் இன்வைட் பண்றாரு, மருத்துவர் கூப்பிட்டு எனக்கு இந்த வியாதியை குணப்படுத்துங்கன்னு சொல்றாரு. இந்த வியாதியை குணப்படுத்துங்க. டாக்டர் பார்த்து சொல்றாரு, இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது, நீங்க செத்து போயிடுவீங்க. ராஜா சொல்றாரு, நான் இந்த நாட்டுக்கே ராஜா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த மூலிகை எங்க வேணாலும், இந்த மருந்து எங்க கிடைச்சாலும் போய் வாங்கிட்டு வாங்க, என் கஜானாவே கொடுக்குறேன், என்ன பணம் காசு செல்வம் என்னன்னாலும் கேளுங்க, என்ன வசதி வேணாலும் பண்ணி கொடுக்குறேன், என்னை காப்பாத்திருக்கணும். வைத்தியர் சொன்னாரு, நீங்க கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் மருந்தே இல்லையா, மருந்தே இல்லை, அதுக்கு நீங்க செத்து தான் போகணும். நீங்க எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் மருந்து கிடையாது. கொரோனா டைம்ல மருந்து இல்லாம செத்து போன அந்த கதை தான். மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ராஜா ஒரே கவலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹாலில், அந்த அரண்மனை ஹாலில் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த 4வது மனைவி நல்ல லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு, அப்படி பர்ஃபியூம் எல்லாம் போட்டு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு, அப்படி பூவெல்லாம் வச்சுட்டு அப்படி ஜம்முன்னு நிக்கிறாங்க. ஓ கிங், why are you become so sad? Let me go. Every day we are going outside now. Please come. சொல்றா, என்ன நீ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க, வெளியில போலாம் வாங்க. வெளியில போற நிலைமையில இருக்காரு அவர் ஒரேடியா போற நிலைமையில இருக்காரு. அவர் வெளியில போற நிலைமையில இல்ல. அவர் சொன்னாரு, எனக்கு மனசு இல்லை, நான் வரமாட்டேன், நீ போன. நான் போக மாட்டேன், நீங்க கூட வாங்க. என்னால வர முடியாதுமா, நீ போன. நான் வரல, நீ போக வேண்டாம், நீங்க நான் வரலன்னு சொல்லிட்டே இருக்கா, தொந்தரவு பண்றா, நீ கூட வா போலான்னு. அவர் கேட்டார், நான் எங்க கூப்பிட்டாலும் நீ வருவியான்னு கேட்டார். நான் எங்க கூப்பிட்டாலும் நீ வருவியா? ஏன்னா ராஜா நினைச்சுட்டு இருக்காரு, இவன் வருவா, இவன் எங்க கூப்பிட்டாலும் வருவான்னு. நான் எங்க கூப்பிட்டாலும் நீ வருவியா? எங்க போ, எங்க கூப்பிடுறீங்க நீங்க? நான் செத்து போறேன், நீ வரையன்னு கேட்டா. நான் இறந்து போறேன், நீ வரையன்னு கேட்டா அவ யோசிச்சா, அது என்னால எப்படி வர முடியும்னா, நீங்க செத்து போனா நீங்க தனியா தான் செத்து போன, நான் வரமாட்டேன். ராஜாவுக்கு இப்போ மனசு இன்னும் உடஞ்சு போச்சு. ஏன்னா அவன் நினைச்சிட்டு இந்த வைஃப் வரேன்னு சொல்லிடுவான். ஏன்னா வெளியே எங்க போனாலும் கூட்டின்னு போனாரு, எங்க போனாலும் கூட்டின்னு போனாரு. அதனால இந்த பொண்ணு வந்துருவான்னு நினைச்சா, அவ சொல்லிட்டா நான் வரமாட்டேன். கவலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவ சொல்லிட்டு போயிட்டா, நீங்க போறதுனா நீங்க இறந்து போகணும், நான் என்ன செய்ய முடியும், நான் அவங்க கூட வர முடியாதுன்னு அவ போயிட்டா. அந்த 3வது மனைவி வந்தா. அவ பார்த்து கேட்கிறா, என்ன நீங்க எப்போ வெளியில போவீங்க, எங்கேயும் வெளியில போலையா? அவர் சொன்ன, ரொம்ப கவலையா இருக்கேன், நான் போல. ஏன் அப்படி போயிட்டு வர வேண்டியதானே? இல்லம்மா நான் போல. அப்ப எனக்கு தோணுச்சு, இவளாவது வரேன்னு சொல்லுவாளோன்னு. அந்த 3வது மனைவிட்டு கேட்டா,
மாதிரி நான் செத்து போறேன், நீ வரையா, எனக்கு பயமா இருக்கு, நீ வரையாண்ணா. அவ கொஞ்சம் யோசிச்சா அப்படி. ஓ, நீங்க செத்து போறீங்களா? நீங்க செத்து போனா போங்க, நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவேன். இவன் என்ன ஆயிடுச்சு, அவர் கவலை இன்னும் 4 மடங்கு அதிகமாயிடுச்சு. அந்த மனைவியாவது வரமாட்டேன்னு சொன்னா, இவன் என்ன சொல்லிட்டா, நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டான். அவருக்கு உடம்பு மனசே விட்டு போயிடுது. அப்புறம் 2வது மனைவி வந்தா. ராஜா பார்த்தாரு, இவளா தான் உதவி செய்வாளா? 2வது மனைவி வந்தப்போ அவ கேக்குறா, ஓ ராஜா, என்ன இன்னைக்கு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க? கவலை விடு, எந்திரி, கவலை விடு, ஃப்ரெஷ்ஷா இரு, ஹாப்பியா இரு, என்ஜாய் பண்ணு லைஃப. நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு எங்க பாக்குறேன், நாளைக்கு இருப்பேன்னு முதல்ல தெரியலையே, நான் இறந்து போறேன்னு. அப்ப நினைச்சாரு, இவ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கா, இந்த மனைவி வந்து நிறைய உதவி பண்ணிருக்கா, எனக்கு எப்பெல்லாம் மனசுல வேதனை வரும்போ என்னை வந்து சமாதானப்படுத்தி, என்னை உற்சாகப்படுத்தி என்னை நல்லா வச்சுட்டு இருக்கா, அதனால இவ என் கூட வந்துருவான்னு நினைச்சேன். அப்ப ராஜா சொன்னாரு, நீ என் கூட வரியா, எனக்கு பயமா இருக்கு, நான் சத்து போறேன், எனக்கு பயமா இருக்கு, நீ கூட வரியான்னா. அவ கொஞ்சம் யோசிச்சா அப்படி. இந்த பாருங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. நீங்க கஷ்டப்படும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சமாதானப்படுத்திருக்கேன், நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாம் சரிதான். ஆனா இந்த விஷயத்தை என்னால உதவி பண்ண முடியாது, என்னால உங்க கூட வர முடியாது. எப்படி வர முடியும்? அப்ப இவர் நம்பி இருந்த 3 மனைவி வரமாட்டேன்னு சொல்லிட்டா. 4வது மனைவி வரமாட்டேன்னா, 3வது மனைவி என்ன சொன்னா, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம். 2வது மனைவி என்னால உதவி செய்ய முடியாதுட்டா. இப்ப கவலையில ஏன்டா உயிரோடு இருக்கோன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்டா உயிரோடு உட்கார்ந்துட்டு இருக்காரு. முதல் மனைவி வந்தா. அவ்வளவுதான் இவருக்கு பிடிக்கவே செய்யாது. அவ வந்து, என்ன நீங்க சோகமா உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீ மட்டும் என்ன வரவா போறேன்னு. என்னன்னே சொல்லலையே நீங்க, நீ மட்டும் என்ன வரவா போறேன்னு கேட்டார். அட என்னன்னு சொல்லுங்க, நீ மட்டும் வரவா போற, நான் இப்ப மட்டும் இல்லைங்க, உங்களை கல்யாணம் பண்ணது உங்க கூட தான் இருக்கேன், நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணது உங்க கூட தான் இருக்கேன், உங்க கூட தான் வந்துட்டு இருக்கேன், நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி நான் வரேன்னு. நான் செத்து போறேன், நீ வரையா, நான் வரேன்னு சொன்னா. இந்த முதல் மனைவி என்ன சொன்னா, நான் வரேன்னு சொன்னா. ராஜா அப்படி பிரமிச்சு போயிட்டாரு. ஐயோ, இவளை நான் கண்டுக்கவே இல்லையே, இவளை நான் கண்டுகிட்டதே இல்ல, இவ சாப்பிட்டாளா, தூங்குனாளா, நல்லா இருக்காளா, ஒரு நாளும் பார்த்தது இல்ல, இவ என் கூட வரேன்னு சொல்றாளே. ராஜாக்கு ஒரே ஆச்சரியம். சரி, இப்போ வந்து கொஸ்டின். இப்போ இந்த ராஜா யார் தெரியுமா? நம்ம தான் ராஜா. இந்த கதையில நாம தான் ராஜா, நானே ராஜா, நம்ம தான் ராஜா இல்லையா? அந்த ராஜாவுக்கு 4 மனைவி இருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம கூட 4 மனைவி எப்போ இருக்காங்க. இந்த கதை ஒரு ஓமை கதை, ஒரு அனாலஜி ஸ்டோரி. இதுக்கு பின்னாடி உள்ள பிலாசபி என்னன்னா, இந்த ராஜா நம்ம தான், நம்ம ஒருத்தர் ராஜான்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் ராஜா. நம்ம கூட 4 ஒய்ஃப் எப்பவுமே இருக்காங்க. அதுல 4வது மனைவி யாரு, பதில் தெரிஞ்சும் கை தூக்குங்க, அப்ப எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும் இல்லையா? இந்த 4வது மனைவி யாரு? ராஜா எங்க போனாலும் கூட கூட்டின்னு போனாரு, அவ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. ஹரே கிருஷ்ணா பக்தருக்கு தெரிஞ்சு சொல்லிடுவாங்க, அவங்க லாஸ்டா வச்சுக்கோ, இஸ்கான் வரவங்க கடைசியா வச்சுக்கோ. இந்த கதை கேட்டிருப்பாங்க. சரி, நீங்க ட்ரை பண்ணுங்க, நீங்க புதுசா உள்ளவங்க, நீ ட்ரை பண்றியா? குட், எஸ், வெரி குட். பாடி இல்லையா? இந்த உடம்புக்கு என்னமா வேலையெல்லாம் பண்றோம், அதை வந்து கலர் போட்டு, தலைமுடியில கலர் போட்டு, அப்புறம் லிப்ஸ்டிக் போட்டு, என்ன பண்ணாலும் இந்த உடம்பு எடுத்துன்னு போக முடியும். யாராவது சொல்லுங்க, அவர் இறந்து போகும்போது உடம்போடயே போயிட்டாருன்னு சொல்ல முடியும் இல்லையா? இந்த உடம்பு நம்ம கூட வரவே வராது. எவ்வளவு செலவு பண்ணாலும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதே இந்த உடம்புக்காக தான். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், மற்றவங்க பார்க்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அந்த ஹீரோ மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கணும், அந்த மாதிரி கிளாஸ் போட்டுக்கணும், எல்லாம் பண்றோம். ஆனா பாடி எடுத்துட்டே போக முடியும். இந்த உடம்ப எடுத்துட்டு போனது சரித்திரமே கிடையாது. இந்த உடம்போட அது வந்து ஒரு ரேர், ஒரு அபூர்வமான ஆட்கள் இருக்காங்க, அது நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். இந்த உடம்போட போனவங்க இருக்காங்க, அது ரொம்ப ரேர், ரொம்ப அபூர்வம். ஆனா இந்த உலகத்துல பிறந்தவ யாருமே இந்த உடம்பை எடுத்துட்டே போனதில்லை. அப்ப 4வது மனைவி யாரு? முதல்ல இந்த கதையில ராஜா யாரு? ஆத்மா. இந்த உடம்புல இருக்கிற ஆத்மா தான் ராஜா. ஆத்மா வந்து இந்த உடம்பு கூட்டின்னு போக முடியுமா? ஓ உடம்பே உடம்பே, உண்மையில எனக்கு ரொம்ப பற்றுதல், உனக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்க கூட வந்துட்டு, நோ, இந்த உடம்பு விட்டுட்டு தான் போகணும் இல்லையா? சரி, 3வது மனைவி யாரு? நம்மளுடைய 3வது மனைவி, அந்த ராஜாவுடைய 3வது மனைவி சொன்னா, நீ வந்து செத்து போயிட்டா நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்,
நம்முடைய மூணாவது மனைவி யாரு? குட். நம்முடைய வெல்த், நம்முடைய நகை, சொத்து, நிலம், வீடு எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. இந்த தமிழ்ல அழகா ஒரு வீடு கட்டியிருக்கேன், உடலை விடும்போது ஹனுமான் சஞ்சீவி மலையை தூக்குன மாதிரி அப்படி வீட்டு கையில அடியில கையை விட்டு வீல தூக்கிட்டு போகணும், முடியவே முடியாது. என் அம்மா கல்யாணத்தப்போ எனக்கு ஒரு பிரேஸ்லெட் போட்டு விட்டா, இந்த பிரேஸ்லெட் எடுத்துன்னு போக முடியுமா? முடியாது. என் அம்மா என் கல்யாணத்தின் வைரத்தோடு போட்டு விட்டா, இந்த தோடு போட்டு போக கழட்டிடுவா மருமக. இந்த காதுல ஒரு மருமக கழட்டிடுவா, இந்த காதுல ஒரு மருமக கழட்டிடுவா. அப்ப என்னாச்சு? நம்ம சேர்த்த சொத்து, காசு, பணம் எல்லாம் இன்னொருத்தர் கைக்கு போயிடும். ஒண்ணு வச்சுக்க மாட்டாங்க. அது இஸ்கான் பக்தர்கள் துளசி மாலை போட்டிருக்கும். தயவு செய்து துளசி மாலையை இப்படிதான் போட்டுக்கணும். இதுல தங்கத்தை உள்ள வச்சா இதையும் உருவி எடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அதனால நோ கோல்டு. கோல்டு இருந்தது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. இல்ல அம்மா எனக்கு ஆசையா இந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்தா, என் ஹஸ்பண்ட் போன தீபாவளிக்கு எனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு, போட்டுட்டே போக முடியுமா? முடியவே முடியாது. எதையுமே போட்டு போக முடியாது. எல்லா ஆளுக்காலும் எடுத்துடுவாங்க. பசங்களாம் 4 ஊர்ல இருப்பாங்க. அப்பா அம்மா இறந்து போனது ஒருத்தன் வீடு வேணுமா, ஒருத்தன் காடி வேணுமா, ஒருத்தன் நிலம் வேணுமா, எல்லாம் எடுத்துன்னு போயிடுவான். அவ்வளவுதான், எல்லாம் அடுத்தவங்க கைக்கு போயிடும். அதனால நம்ம சேர்த்த செல்வம் நம்ம கூட வராது. 2வது மனைவி யாரு? செகண்ட் வைஃப். நீங்க சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஹே டோன்ட் வரியா, லெட் வில் சீ நெக்ஸ்ட் டைம். என்ன இருக்கு உனக்கு, எல்லாம் பாத்துக்கலாம். அப்படியா, நான் செத்து போற கூட வாங்கன்னா வரமாட்டாங்க. அவனுக்கு அவன் குடும்பம் குட்டின்னு இருக்கு இல்லையா? இப்போ ராதாகாந்தன் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ராதாகாந்த பாடி விடுமா நான் கூட வரேன்னு சொல்ல முடியுமா? ராதாகாந்துக்கான பிரேயர் தான் பண்ண முடியும் இல்லையா? நான் கூட எல்லாம் வரமாட்டேன். ஐயோ ராதாகாந்த் எல்லாம் என்னால உயிர் வாழவே முடியாதுன்னு டைலாக் எல்லாம் பேசலாம், அதெல்லாம் கூட போக முடியாது. ஏன்னா எனக்கு ஃபேமிலி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? நான் என்ன சொல்லுவேன், எனக்கு ஃபேமிலி இருக்குப்பா, நான் வரமாட்டேன். அது மாதிரி நம்முடைய உடம்பு நம்ம கூட வராது, நம்முடைய சொத்து நம்ம கூட வராது, நம்ம உறவினர் நம்ம கூட வரமாட்டாங்க. இந்த முதல் மனைவி யாரு? எப்பவுமே ராஜா கூட இருந்த, ராஜா கண்டுகிட்டதே இல்லை, ராஜா கூடயே தான் இருக்காரு எப்போ. அந்த முதல் மனைவி யாரு? Who is our first wife? இந்த ஆத்மாவுடைய முதல் மனைவி பரமாத்மா. கிருஷ்ணா இஸ் எவ்ரி ஒன் ஹார்ட். பகவான் நம்ம இதயத்துல பரமாத்மாவா இருக்கார். நம்ம மறந்து போயிட்டோம், அவரை நினைக்கிறதே இல்ல. கடவுள் எல்லோரு இதயத்திலையும் பரமாத்மா இருக்கான்னு பகவத்கீதையில 2 இடத்துல சொல்றாரு, 2-3 இடத்துல சொல்றாரு. சர்வச்ச சாகம் விருதி சன்னி விஷ்டோ மத்தர் ஸ்மிதி ஞானம் அபோகனம் ச. நான் எல்லோரு இதயத்திலையும் பரமாத்மா உட்கார்ந்துருக்கேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம மறந்து போயிட்டோம். ஆனா ஆத்மா கூட பெருவிதோறும் பகவான் வந்துட்டு இருக்காரு, அதை மறந்துட்டோம். ஒண்ணு இப்படி 2 விஷயம் இருக்கு. இந்த முதல் மனைவி நம்ம 2 ஆங்கிள் பார்க்கலாம். இந்த முதல் மனைவி எப்படி 2 ஆங்கிள் பார்க்கலாம்னு சொன்னா 2 தரப்புல பார்க்கலாம். ஒண்ணு எது நம்ம கூட வரும்னா, நம்ம என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறோமோ அந்த செயல் தான் நம்ம கூட வரும். நம்ம நல்ல செயல் பண்ணா அந்த புண்ணியங்கள் எடுத்துன்னு போவோம், பாவ செயல் பண்ணா அந்த பாவம் நம்ம கூட வரும். அப்ப பாவமோ புண்ணியமோ அதான் நம்ம கூட வரும் இந்த உடலை விட்டா. இது ஒரு மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொன்னு பகவான் நம்ம கூட பரமாத்மாவா இருக்கார். அதான் இந்த ஸ்லோகத்துல சொன்னார், தேசாமேவானுகம் பார்த்தோம் அகம் அஞ்ஞானுஜம் தமக. நான் எல்லோரு ரீதியிலும் பரமாத்மாவா இருக்கேன், அவனுக்கு ஞாபக சக்தி ஞாபக மருத்துல நான் தான் கொடுக்குறேன்னு சொல்றேன். பகவான் எல்லா ஜீவனுக்குள்ளேயும் பரமாத்மாவா இருக்கார். அந்த பரமாத்மாவை உணரணுமே. பரமாத்மாவை உணரணும்னா முதல்ல ஆத்மான்னு உணரணும். எவ்வளவு பேர் நம்ம ஆத்மான்னு உணர்ந்திருக்கோம்? எல்லாம் இந்த உடல் நினைச்சிருக்காங்க. நான் யார் தெரியுமா? நான் மலேசியன், அவன் இந்தியன், அவன் ரஷ்யன், அவன் சைனா. இதெல்லாம் இந்த பாடியிலே ஐடென்டிபிகேஷன். பட் ஆத்மா ஏது? இந்தியா, ரஷ்யா, ஜெர்மன்லாம். யானை உடம்புல இருக்கிற ஆத்மாவும் அதே தான், அதே சைஸ் தான். மனுஷ உடல் இருக்கிற ஆத்மாவும் அதே சைஸ் தான். கொசுவோடைய உடல் இருக்கிற ஆத்மா அதே சைஸ் தான். டைனோசர் உடல் இருக்கிற ஆத்மா அதே சைஸ் தான். ஆத்மால பேதம் இல்லை, உடல்ல தான் மாற்றம். நீங்க ஒரு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நான் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், அவன் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ட்ரெஸ் வேற இல்லையா? அது மாதிரி நிறைய பாடிஸ் இருக்கு. 84 லட்சம் உடல் இருக்கு. ஜலஜா நவலக்ஷானி ஸ்தாவரா லட்சவிஞ்சதி கிருமையோர் உத்தர சங்கரா பக்ஷினா நவலட்சணம். தண்ணியில மட்டும் 9 லட்சம் வகையான உயிரினம் இருக்கு தண்ணியில. அப்புறம் பறவைகள், புழுக்கள், பூச்சிங்க, மனுஷங்க, எவ்வளோ இருக்கு. அதனால இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். இதுதான் பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கும். பகவத்கீதை அவசியமான பாடமா இல்லையா? எஸ் ஆர் நோ?
So we have to read every day at least one page of Bhagavad Gita. தினம் பகவத்கீதையில ஒரு பக்கமாவது படிக்கணும், 2 பக்கமாவது படிக்கணும். இப்படி நம்ம தொடர்ந்து நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ பகவத்கீதை ரீட் பண்ணிட்டே வந்தா அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஹோல் பகவத்கீதை கம்ப்ளீட் பண்ணு. டோட்டலி இது ஒரு மேபி 900 பேஜஸ் இருக்கும். 800 பேஜ். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் பார்த்தா 2-3 வருஷத்துல பகவத்கீதை படிச்சு முடிக்கலாம். இல்ல எனக்கு நேரம் நிறைய இருக்குன்னா ஒரு நாளைக்கு 10 பேஜ் படிக்கலாம், 2 பேஜும் படிக்கலாம். மொத்தம் படிக்கணும். ராதாகாந்த் வந்து ஒரு கார் வாங்கினார், புது கார் வாங்கினார், மெர்சிடிஸ் பென்ஸ். அந்த கார் வாங்கும்போது அந்த கார் கம்பெனி ஓனர் என்ன பண்ண, அந்த ஷோரூம்ல இவருக்கு ஒரு மேனுவல் புக் கொடுக்குறாங்க. அந்த மேனுவல் புக்கை தூக்கி போட்டு வந்துட்டார். எனக்கு மேனுவல் புக்கே தேவையில்லை, என் காருக்கு எதுக்கே மேனுவல் புக்கு, நான் தான் கார் ஓனர், கீயை மட்டும் கொடு. கீயை வாங்கிட்டு மேனுவல் புக்கை தூக்கி போட்டு வந்துட்டார். அப்ப என்ன ஆகும்? கார் இருக்கு, காருடைய ஓனர் ராதாகாந்தா, பட் அது காரோடைய மேனுவல் புக் அவர் கையில் இல்லை, கைட் புக் இல்ல. அப்ப என்ன? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான். அப்போ எப்படி ஒரு காரை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு அந்த மேனுவல் புக் ரொம்ப அவசியம். எப்பப்ப சர்வீஸ் பண்ணணும், எப்பப்ப ஏர் செக் பண்ணணும், எப்ப லூப்ரிகேட் பண்ணணும், எவ்வளவு ஃபியூல் பண்ணணும், எல்லாம் அதுல இருக்கும். அந்த மாதிரி பகவத்கீதா இஸ் அவர் கைட் புக். இட் இஸ் எசன்ஸ் ஆஃப் ஆல் த வேதஸ். இது எல்லா வேதங்களுடைய சாரம். இன்னைக்கு உட்காந்து வேதம் படிக்க சொன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? அதுக்கான நாலேஜ் தான் இருக்கா? அதுக்கான நேரம் தான் இருக்கா? அது சொல்லிக் கொடுக்குற ஆள் இருக்கா? இதெல்லாம் கேட்கணும். இப்போ பகவத்கீதா இருக்கு, இது சொல்லிக் கொடுக்க ஆளும் இருக்கு. சில பிரபுபாதர் வந்து ஏக்கத்தோட ஸ்தாபக ஆச்சாரியர். இவர் தான் வந்து ஏக்கத்தோடைய ஸ்தாபக ஆச்சாரியர். பகவத்கீதைக்கு ரொம்ப எளிமையா அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. எல்லா லாங்குவேஜில் இருக்கு, ஈவன் மலையா லாங்குவேஜில் இருக்கு. மலையா, சைனா, உருது, பகவத்கீதை வில் கெட் ஆல் த லாங்குவேஜஸ். எல்லா மொழியிலும் இருக்கு, நம்ம ஓன் லாங்குவேஜில் இருக்கு. இதுல ஒன்னே ஒண்ணுதான் நம்ம படிக்கணும். பகவத்கீதை தினமும் படிக்கணும். பகவத்கீதை தினமும் படிச்சா என்ன ஆகும்னு கீதையிலேயே சொல்லியிருக்கு. கீதா மகாத்மியத்தில் யார் ஒருத்தர் பகவத்கீதையில படிக்கிறாங்களோ அவங்க வந்து உடனே தூய்மை அடைவாங்கன்னு சொல்லியிருக்கு. கங்கையில போய் குளிச்சா பல தடவை குளிக்கணும். கங்கையில போய் குளிச்சா என்ன ஆகும்? அது ஒருத்தட்ட என்ன கேட்டேன்னா, இந்த மாதிரி கிளாஸ்ல வந்திருந்தாங்க, டைம் ஆயிடுச்சு இல்லையா, 5 மினிட்ஸ் முடிச்சு. இந்த மாதிரி கிளாஸ்ல வந்திருந்தாங்க. நான் வந்து கேட்டேன், கங்கையில போய் குளிக்கிறதுக்கு வீட்டுல குளிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, கங்கையில போனா அப்படியே குளிப்போம், வீட்டுல வந்து பக்கெட்ல இருந்து தண்ணி எடுத்து குளிப்போம். ஒரு சிம்பிள் வில்லேஜ் லேடி அவங்க, இல்ல ஷவர்ல குளிப்போம். ஆனா அது இல்ல மீனிங். கங்கையில குளிச்சா என்ன ஆகும்னா, நம்ம வீட்டுல குளிக்கிறதுக்கும் கங்கா இருக்குல்ல, இந்தியாவில் ஹோலி ரிவர், கங்கையில போய் குளிக்கிறதுக்கும் வீட்டுல குளிக்க என்ன வித்தியாசம்னா, நான் 2 உடம்பு சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம். நான் வீட்டுல குளிக்கும்போது இந்த உடம்பு நல்லா சோப்பெல்லாம் போட்டு கிளீன் ஆயிடும். பட் உள்ளுக்குள்ள பூரா கலீஜா இருக்கு, உள்ள பூரா கோபம், பொறாமை, பேராசை. கங்கையில போய் குளிச்சா சப்டில் பாடி ஆல்சோ வில் கெட் பியூரிஃபை. கங்கையில போய் தொடர்ந்து குளிச்சா நம்ம சூட்சம சரீரம், மனசு தூய்மையாகும், சுத்தமாகும். வீட்டுல குளிக்கும் போது உடம்பு சுத்தமாகும். இந்த வெளியில இருக்கிற உடம்பு புற உடல் தூய்மை அடையும். உள்ள இருக்கிற உடம்பு வந்து சூட்சம சரீரம் கங்கையில குளிச்சா தூய்மை அடையும். ஆனா இப்ப எல்லாருக்கும் எப்படி மலேசியில இருந்து கங்கை போறது இல்லையா? நீங்க தினமும் போய் மலேசியில இருந்து பிளைட் பிடிச்சி போய் கங்கையில குளிச்சுட்டு வர முடியுமா? ஆனா பகவத்கீதா மகாத்மா என்ன சொல்லுதுன்னா, பகவத்கீதையை ஒரு முறை படித்தால் பல முறை கங்கையில் சென்று குளித்தால் பலன் என்னவோ அது ஒரு முறை பகவத்கீதை படிச்சாலே கிடைச்சிடும். ஒரு தடவை ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில, இப்ப எனக்கு ஒரு ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா, தேசாமேவானுகம் பார்த்தம் அகமஜானிஜம் தமக நாசியாம் ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஷதா. இந்த ஸ்லோகம் படிச்சா கங்கையில போய் பல முறை குளிச்சா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அது பகவத்கீதை ஒரு தடவை படிச்சாலே கிடைச்சிடும். அப்ப எது ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராசஸ்? பகவத்கீதை நம்ம வீட்டில இருந்தே படிக்கலாம் இல்லையா? அப்ப புரோபாடி விளக்கம் இருக்கு, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை வந்து பகவத்கீதை படிச்சு நம்ம பியூரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம யாரு, கடவுள் எப்படி நம்ம இதயத்தில் இருக்காரு, இந்த மாதிரி மனசை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது, கெட்ட எண்ணங்கள் இருந்து எப்படி விடுபடுறது, இதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு வந்து சான் பண்றது, ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்றோம் இல்லையா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராமா ராம ராம ஹரே. இது ஜபா மெடிடேஷன். இது பண்ணும்போது மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். சைலண்ட் மெடிடேஷன் வெரி டிஃபிகல்ட். இப்ப நான் உங்களை எல்லாம் ஒரு அரை மணி நேரம் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன், ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி சும்மா உட்காந்துருக்கோம், எதையும் நினைக்க கூடாது. முடியுமா? அது பாதி பேர் தூங்கிடுவாங்க.
பசியிலே தூங்கிடுவாங்க. இன்னும் பேசிட்டு இருக்க எப்போ பிரசாதம் கொடுப்பாங்க. அப்ப இது நான் சொல்றேன், நீங்க வந்து சாண்டிங் பண்ணுங்க, கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லி காதுல கேளுங்க, கிருஷ்ணரை மெடிடேட் பண்ணுங்க. அப்ப ஈஸி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஓ கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு? நான் சொன்னேன், நீங்க எல்லாம் கடவுளை தியானம் பண்ணுங்க. கடவுளை தியானம் பண்ணுங்க, அவருக்கு உருவம் இல்லாம தியானம் பண்ணுங்க. எப்படி முடியும்? கடவுளை நினைக்கணும், ஆனா அவருக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கணும். எப்படி நினைப்பீங்க? முடியாது, கஷ்டம். சரி, இப்ப நான் கடவுளை நினைங்கோ, இந்த கிருஷ்ணரை நினைங்கன்னு சொல்றேன். எப்படி முடியும்? ரொம்ப ஈஸி. ஓ கிருஷ்ணரா, அவர் வந்து மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறத்தில் இருப்பார். இந்த மான்சூன் கிளவுட், மழை பெய்யறதுக்கு ஒரு கலர் வரும் இல்லையா, கிளவுட் இருக்கு இல்லையா, தட் இஸ் த கிருஷ்ணஸ் கலர் ஒரிஜினலி. மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரைதல் போல காது வரை நீண்ட கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்பிள ஸ்ரீவஸ்துக்குரி, கழுத்துல கௌசுவமணி, மஞ்சள் நிற பீதாம்பரை ஆடை உடுத்திருப்பார். தலைமுடியில சுருளா இருக்கும், அது மேல ஒரு மயிர்பீடி இருக்கும். யசோதாமா கிருஷ்ணருக்கு இதெல்லாம் சொன்னா இது மெடிடேட் பண்ண முடியுமா? இப்ப கடவுளை மெடிடேட் பண்ண முடியுமா? அப்ப எது ஈஸி? கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லி மெடிடேட் பண்றது ஈஸியா, கடவுளை கிருஷ்ணோட ரூபத்துல மெடிடேட் பண்றது ஈஸியா? இவளே சொல்லிடுவா, எதுமா ஈஸி? கிருஷ்ணரை மெடிடேட் பண்றது ரொம்ப ஈஸி. அப்ப ஜபா மெடிடேஷன் வெரி வெரி ஈஸி. அதனால பிரபுபாவுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த காலத்துல வந்து மனசை கட்டுப்படுத்துறதுக்கும் புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கும் சிறந்த யோக முறை பக்தி யோகம். அப்புறம் கடவுளை உணர்றதுக்கு சிறந்த வழி பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே. ரொம்ப ஈஸி. இந்த குழந்தையும் சொல்லலாம், வயசானவங்களும் சொல்லலாம், யார் வேணா மெடிடேட் பண்ணலாம், எங்க வேணாலும் கிருஷ்ணர். தேர் இஸ் நோ எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓ நான் இன்னைக்கு வந்து குளிக்கலையே, ஜெபம் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். நான் பெட்ரூம்ல இருக்கேன், ஜெபம் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன், எங்க வேணாலும் பண்ணலாம். தேர் இஸ் நோ எனி ஹார்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பகவான் நாமத்தை சொல்றதுக்கு எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சொல்லலாம். அதனால இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இது என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, இங்க வந்திருக்கவங்க எல்லாமே சாண்டிங் ஜபம் பண்ணணும். தினம் ஒரு மாலை 10 நிமிஷம் தான் ஆகும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 10 நிமிஷம் பகவானை மெடிடேட் பண்றதுக்கு ஒதுக்க முடியாத என்ன நம்மளால? இது கஷ்டமா என்ன? ரொம்ப ஈஸி. அதனால எல்லாரும் பிரேயர் பண்ணுங்க. நமக்கு வந்து விளக்கு காமிக்கும் தாமோதருக்கு. இந்த மாதம் வந்து பகவான் தாமோதருக்கு தீபம் காமிக்கிறது. இது வந்து யாரோ தெரிந்த இந்த தாமோதர மாதத்துல பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறாங்களோ அவங்க பல ஜென்மங்களா செய்த பாவத்திலிருந்து விடுபடுறதா சாஸ்திரம் சொல்லும். அவ்வளவு ஸ்பெஷல் இது. அதனால தீபம் ஏற்றும் போது இருள் போயிடுது இல்லையா, அறியாமை போகணும்னா கிருஷ்ணட்ட வந்துடணும், நாமத்தை சொல்லணும். அந்த நாம இதயத்துக்குள்ள போய் அறியாமை போய்க்கணும். அதனால இப்ப எல்லாருக்கும் உங்க விளக்கு தருவாங்க, நீங்க வந்து தீபம் காமிங்க. உங்க பஜன் பண்ணிட்டு போனாங்க, நீங்களும் கூட சேர்ந்து பாடிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்க எல்லாருக்காகவும் இங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இப்படி ஒரு அழகான ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. மாதாஜி பேரு இஷா 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 மாதாஜி. இஷா மாதாஜி அவங்க ஃபேமிலிக்காக பிரேயர் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு இன்னும் கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். மாதிரி நிறைய பக்தர்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தி கொடுக்கறவங்களுக்கு வந்து பகவான் அனுக்கிரகம் பண்ணணும்னு பிரேயர் பண்ணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே.